ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணியை தான் காட்டுறாங்க. பரணி வந்து நான் கிளினிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அப்போ வைகண்ட வந்து சாப்பாடு மறந்து வச்சுட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா எனக்கு இன்றைக்கி அவசரமான வேலை இருக்குது, அதனால தான் நான் கிளம்புறேன். அப்படிங்கும்போது சரிதான் பரணி, நீ அதுக்காண்டி சாப்பாடு மறந்து வச்சுட்டு போகலாமா, கொஞ்சம் பார்த்து போமா அப்படின்னு சொல்லவும் பரணி சரின்னு சொல்லிவிட்டு அவங்க பைக்கில் வந்து எடுத்துகிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது எதிர்க்க வந்து இன்னொரு பைக்குக்காரங்க வரவும் அவங்க தெரியாதனமா ரெண்டு பேருமே மோதிக்கிட்டுதாங்க. இதில் பார்த்தோம்னா பரணி வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே ஐயோ என்னால் எந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா பரணி அவங்க அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகவும், அப்போ வந்து வைகுண்டா அவங்க எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க. என்னாச்சு பரணி, இப்போ தானே நீ கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்துடவும், உடனே பார்த்தோம்னா அவங்க பரணிக்கு வந்து கொஞ்சம் நல்லா அடிபட்டுருக்கு போலுக்கு. அப்போ வந்து சவுந்தரபாண்டி பாக்கியம் எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டுட்டு எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க. உடனே சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணம் எல்லாம் அந்த சண்முகம் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ பாக்கியமும் சொல்கிறாங்க, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அவனை போட்டு இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் அவன் வந்து இவா வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பார்த்தோம்னா வெள்ளைக்கோட்டு போட்டவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் பரணியால் போக முடியாது, ஏன்னா பரணிக்கு இந்த மாதிரிக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கனால அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம்னா பரணியால் கொஞ்ச நாளைக்கு அங்கே போக முடியாது அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே பரணி வந்து துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ என்னுடைய கனவு எல்லாச்சும் எல்லாமே வந்து வீணாயிரும் போலுக்கு அப்படிங்கவும், இப்போ சவுந்தரபாண்டி வந்து இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்முக பையன் தான். அவன் தான் என் பொண்ணை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, அவன் தான் இந்த மாதிரிலாம் பூச்சையெல்லாம் பண்ணி அவன் வந்து என் பொண்ணை போகக்கூடாம தடுத்து நிறுத்திட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்படன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்துக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க ஓடி வராங்க. அப்போ சண்முகத்தை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அப்போ பரணி வந்து கொஞ்சம் கோவத்தோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய அப்பா சொன்னது எல்லாமே கரெக்டு தான், ஒருவேளை சண்முகம் இந்த மாதிரிலாம் செய்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கும் வந்து சண்முகத்துக்கு மேலே கொஞ்சம் கோவத்தோட தான் இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்து வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட கேட்குறாங்க, பரணிக்கு என்ன ஆச்சு, அவள் எப்படி இருக்கிறா, அவளால் வந்து வெளியூருக்கு போக முடியுமா, இன்னும் 3 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்களால போக முடியாது, கண்டிப்பாக அவங்க 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்றதாங்க. இப்படி சொன்னதுமே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, பாத்தியாம்மா இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், இவன் செஞ்ச பூஜையால் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கண்டிப்பாக வந்து நடக்காது, நீங்கள் பரணியை வந்து இங்கேருந்து போகிறதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொன்னீங்களா, 3 நாளில் என் பரணியை வந்து நான் பழைய நிலைமைக்கு நான் கொண்டுட்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படிங்கும்போது என் பரணியை நான் பழைய நிலைமைக்கு நான் 3 நாளில் கொண்டுட்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து இந்த மாதிரிக்கு சவால் விடுறாங்க. அவள் ஆசை லட்சியம் எல்லாமே வந்து வெளியூருக்கு போய் படிக்கணுங்கிறது தான், அது கண்டிப்பாக நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இப்படி சொல்லவும், உடனே பரணி வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க. சண்முகமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு உடனே வந்து பரணி மட்டும் இல்லை எல்லாருமே சண்முகத்தை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து இது கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பாண்டியம்மா கேட்குறாங்க, என்ன சவுந்தரபாண்டி அவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி செஞ்சுருவான் போலுக்கு அப்படிங்கும்போது, அக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவளுக்கு குணமாக 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க, 3 நாளில் இவன் குணப்படுத்திடுவானா என்ன, இவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் சொல்லி அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இதை தூக்கி நான் அவன் மேலே பழிய போட்டேன் பற்றியா, அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பரணியை வந்து அவங்க நடக்கிறதுக்காக அவங்க வந்து இருக்கும்போது அப்போ அவங்களால நடக்கவே முடியல. உடனே வந்து கட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து பரணி வந்து கட்டில் வந்து போக முடியாமல், அதாவது எந்திரிச்சு போக முடியாமல் இருக்கவும், உடனே பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க பரணியை தூக்குறாங்க. தூக்கி அவங்க கட்டில் வந்து அவங்க படுக்க வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுமே பரணியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது இல்லாமல் அவங்க பரணிக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுதாங்க. அப்போ சண்முகம் வந்து இந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சுக்கிட்டதை பார்த்துக்கிட்டு பரணியும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் பரணி, அவங்க சொன்ன மாதிரிக்கே நீ இப்படியே வந்து முடங்கிடக்கூடாது, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும், நான் அவனை பிடிச்சிக்கிடுது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பரணி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பரணியை வந்து சண்முகம் நடக்கிறதுக்காக அவங்க வந்து கூட்டிகிட்டு போகும்போது, என்னால் முடியலடா, எனக்கு
ரொம்பவே வலிக்குதுடா அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கும் பரணி, ஆனாலும் வந்து நீ கவலைப்படாமல் நீ நடக்கணும், உன் கையையும் கொஞ்சம் அசைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க, பாரு பரணி, சண்முகம் இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்ல போனால் நீ வெளியூருக்கு படிக்க போகிறது நாங்களாம் சம்மதிச்சோம், ஆனால் அவனுக்கு தான் பிடிக்காமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாரு 3 நாளையில் உன்னை குணப்படுத்தி உன்னை எப்படியும் வெளியூருக்கு அனுப்பிவிடுவேன்னு சொல்லியிருக்கிறாமா. இதை பார்க்கும்போது சண்முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் பரணியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் பாக்கியமும் அப்போ பரணியை பார்க்கறதுக்காக வரும்போது அப்போ சண்முகம் வந்து பரணியை அழைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நடக்கிறதுக்கெலாம் இது பண்ணிட்டு இருக்கவும் உடனே வந்து சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா என் பொண்ணை என்ன கூட கொஞ்சோட கீழே தள்ளி விட்டுறதுக்காக அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரு மாமனார, இந்த மாதிரிலாம் நீ பேசுறேன்னா நான் என்ன கோவப்பட்டுருவேனா என்ன? நீ என்ன பேசினாலும் சரிதான், நான் சொன்னது தான். பரணியை 3 நாளைக்குள்ள நான் சரி பண்ணி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கவும் சவுந்தரபாண்டி கிடந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாக்கியம் வந்து கேட்குறாங்க, என்ன பரணி எப்படி இருக்கு பரவாயில்லன்னு கேட்கும்போது பரவாயில்லம்மா, சரி இசைக்கு எப்படி இருக்கிறா அப்படிங்கும்போது இசைக்கு முத்துப்பாண்டி இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இசைக்கு வரப்போறான்னு சொன்னதுமே வந்து சண்முகம் வந்து கோவத்தோட பார்க்குறாங்க, தான் பேச்சை மீறி இசைக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போனாள் அப்படின்னு சொல்லிட்டு